அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டீம். அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் சொல்லலாம் மக்களே. இதில் நமக்கு என்ன கேள்விகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் எப்படி உள்ளே வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவர் சார் அப்படின்னு சொல்கிறாரு, அது உண்மையான சார் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மூணாவது பார்த்தீங்கன்னா, இவருக்கு பின்னாடி திமுக சப்போர்ட் இருந்திருக்கிறாங்க இதற்கு முன்பு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படிங்கிற கேள்வி. ஞானசேகரன் உண்மையாலுமே என்ன பின்புலம் உள்ள நபர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. எல்லாத்துக்கும் மேலே அந்த கூட இருந்த ஆண் நண்பர் அங்கே விட்டுட்டு ஓடியிருக்காரு. முக்கியமாக அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வெளியாச்சு. ஒரு எஃப்ஐஆர் ஏன் வெளியானது தப்புன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அந்த எஃப்ஐஆர் அவர்மெண்ட்ஸ் பற்றி பேச போகிறது கிடையாது மக்களே. ஆனால் அந்த அவர்மெண்ட்ஸை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த அவர்மெண்ட்ஸை படிக்கும்பொழுது நமக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு இந்த பொண்ணு அண்டர்கோ பண்ண ஒரு மிகப்பெரிய துயரம் அப்படிங்கிறது. ஏன்னால் ஏன் அந்த அவர்மெண்ட்ஸை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அந்த அவர்மெண்ட்ஸில் போட்டிருக்கிற விஷயத்தை படிக்கும் பொழுது இந்த இடத்த எப்படி தவிர்த்திருக்க முடியும் அப்படி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவத்தை தொடர்ந்து பார்த்தா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் மக்களே. அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முதற்கட்ட தகவலை பற்றி போட்டிருப்போம். பட் ரீசெண்டாக கமிஷனர் அருண் அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூ வச்சு பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதே நம்ம ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன கேள்வி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு நபர் மட்டும்தான் உள்ளே போயிருக்காரா, இல்லை பல பேர் உள்ளே வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ இதை பற்றி விளக்கும் பொழுது சொல்கிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு க்ளோஸ்ட் காம்பவுண்டு, ஆனால் ஃபுல்லாக ஒரு காம்பவுண்ட் செவர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே அதற்கு குறிப்பிட்ட லெவல் ஹைட் ஏற்றப்பட்டு அது அந்த அளவுக்கு செக்யூர்டான காம்பவுண்டாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட காம்பவுண்ட் கட்டியதுக்கு பிறகு அந்த ரோடு ஒர்க் நிறையா வாட்டி போயிருந்திருக்கு. அதே மாதிரி மழை நிறையா வாட்டி பெஞ்சிருக்கு. அதன் தொடர்ச்சியாக நம்ம எப்பயுமே ஒரு காம்பவுண்ட் வாலை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து அதுக்கான சர்வீஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தா தெரியும், வீடுகள் கட்டும் பொழுது காம்பவுண்ட் ரொம்ப உயர்த்தி கட்டுவாங்க. அதை எவ்வளோ உயர்த்தி கட்டுறாங்களோ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழித்து ரோடோடைய அளவு ஏற்றினாலுமே அந்த காம்பவுண்டில் அளவு குறையாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 years ஒன்ஸ் 15 years ஒன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டில் சர்வீஸ் பண்ணுவாங்க வீடுகளில் பண்ணும்பொழுது. இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்தளவுக்கு அந்த சர்வீஸ் பண்ணப்படாமல் இருந்திருக்கு அப்படிங்கிற தகவலும் சொல்கிறாங்க. இதனால் மொத்தமாக அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 என்ட்ரன்ஸ் இருந்திருக்கிறது. அந்த 11 என்ட்ரன்ஸ் 11 கேட்ஸ் 11 கேட் இருந்திருக்கு. அதில் முக்கியமாக 7 கேட் மெயின் கேட்டுன்னு சொல்கிறாங்க. சுற்றி உள்ள காம்பவுண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஆள் உயர காம்பவுண்ட் வால், ஆள் எகிரி குதிக்க முடியாத அளவுக்கு காம்பவுண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் எங்கேருந்து வந்திருக்க முடியும் அப்படிங்கிற முதல் கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. அவர் மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு வழியாக உள்ளே நுழைஞ்சி உள்ளே வரல அப்படிங்கிற தெளிவாகி இருக்குது இந்த இடத்துல. அவர் சைடில் ஏதோ ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கக்கூடிய இடத்துல ஆள் உள்ள நுழையிற அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சில ஃபோட்டோஸ்லாம் வெளியே பார்த்துருப்போம் மக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது. அந்த காம்பவுண்ட் வால் கீழே மண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி கிடக்கு. ஒரு நபர் குனிஞ்சிட்டே வெளியே போயிடலாம், குனிஞ்சி உள்ளே வந்துடலாம். அந்தளவுக்கு அந்த காம்பவுண்ட் வாலில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, உடஞ்சிருக்கு காம்பவுண்ட் வால் அப்படின்ற பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் இப்பொழுது அந்த ஏசி ஷீட் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் வச்சு மூடி இருக்கிறாங்க, தகர வச்சு தட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்படுகின்றது. ஸோ இப்படியான காம்பவுண்ட் வால் இருக்கக்கூடிய அந்த ஒரு லூப் ஹோல் மூலியமாகத்தான் ஞானசேகரன் உள்ளே வந்திருக்கிறான் அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்படுகின்றது. அடுத்தது உள்ளே வந்தவன் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே, அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஐஐடிஸாக இருக்கட்டும், இங்கெல்லாம் எந்த அளவுக்கு பில்டிங்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு காட்டுப்பகுதி மாதிரி மரங்கள் வளர்க்கப்பட்டு ஃபுல்லாக ட்ரீஸ் கவர் பண்ண ஏரியாஸும் நிறையா இருக்கும். இந்த இடங்கள்லாம் இருட்டு சூழ்ந்திருக்கும். எல்லா இடத்துலையுமே ஜகஜோதி லைட்டு போட்டு வச்சுருக்க முடியாது. அது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியோடைய இது அதிகமாகும். ஏன்னா அது எல்லாமே கவர்மெண்ட்டோடைய மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அப்படின்ற காரணத்தினால தேவைப்படும் இடங்களில் மட்டும்தான் லைட்ஸ் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கின்றது. ஸோ இப்படிப்பட்ட இடங்களில் லைட்ஸ்லாம் இல்லாத இடத்துல பார்த்து தான் இவன் இந்த வேலையை பார்த்துருக்கிறான் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பெறுகின்றது. அடுத்த ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 24ஆம் தேதி அதாவது 24 டிசம்பர் தான் ஒரு 100 கால் வருகிறது. அந்த 100 கால் பண்ணது அந்த பெண் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கோட்டுப்புறம் ஒரு காவல் நிலையத்தில் உள்ளக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் கேட்டில் உள்ளவங்க போகிறாங்க. போனால் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய பாஷ் கமிட்டி இருக்காங்க.
ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி தான் வந்து இந்த அண்டர் கால் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அங்கே போனதற்கு பிறகு அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து. அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணதுக்கு பிறகு அவங்க ஃபஸ்ட்டு பார்த்த விஷயம் சிசிடிவி கேமராஸ். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு 70 சிசிடிவி கேமரா இருந்திருக்கிறது. அதில் 56 கேமராஸ் வேலை செய்யவில்லை. இது வந்து ஒரு ரொம்ப துயரமான விஷயம் சொல்லலாம் மக்களே. ஏன்னா பசங்க படிக்கக்கூடிய இடங்களில் சிசிடிவி கேமராஸ் ரெகுலராக சர்வீஸ் பண்ணியிருக்க வேண்டும், சர்வீஸ் பண்ணப்படலை அப்படிங்கிறது இங்கே வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த 2 ஆஸ்பெக்ட் பாருங்களேன். இந்த விஷயத்தை ஞானசேகரன் அப்படிங்கிற அந்த கல்பிரிட்டு உள்ளே குதித்து இல்லை காம்பவுண்டர் மூலிமா உள்ளே என்ட்ராகி இருக்கக்கூடிய அந்த பைபாஸ் பண்ணுற ட்ரெஸ்பாஸ் பண்ணிருக்கக்கூடிய விஷயத்தை தவிர்த்திருக்க முடியும். அதே மாதிரி உள்ளே எவன் வந்தாலும் யார் வந்தாலும் கேமரா காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிற விஷயம் இங்கே இருந்திருக்க வேண்டும். இந்த 2 ஆஸ்பெக்ட்டுமே இதில் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ மதில் சுவர்களும் ஆன் கான்ஸ்டன்ட் சர்வீஸில் இல்லாமல் இருந்திருக்கு, சிசிடிவி கேமராவும் சர்வீஸ் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போது இதை பார்த்திருக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக அண்ணா யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு உண்டு. ரெஜிஸ்ட்ரார்னு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அட்மினுடைய ஹெட்டு ரெஜிஸ்ட்ரார்னு வச்சுருப்பாங்க யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு. அந்த ரெஜிஸ்ட்ராரோ இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டோ இல்லை அட்மின் ஆஃபீஸரோ யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, அவர்கள் தான் இதனை பார்த்திருக்க வேண்டும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மக்களே, இந்த விஷயம் க்ரைம் நடந்த இந்த ஒரு ஆஸ்பெக்டில் எஃப்ஐஆருக்குள்ளே அண்ணா யூனிவர்சிட்டி அட்மின் இவங்கெல்லாம் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இந்த எஃப்ஐஆருடைய அவர்மெண்ட்ஸ் வேறு, அது வேறு கதையாக இருக்கும். ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா என்றால் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எஸ்எம் சுப்பிரமணியம் ஜே மற்றும் லட்சுமி நாராயண் ஜே இவங்களுடைய ஒரு அமர்வு இதனை சுவமூட்டு எடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஹைகோர்ட் லீவு மக்களே, அதனால் ஸ்பெஷல் கேஸ் மட்டும் எடுக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கேஸ் ஸ்பெஷல் கேஸாக எடுக்கப்பட்டு சுவமூட்டு எடுத்திருக்கிறாங்க. இந்த சுவமூட்டு எடுத்து இதனை விசாரித்தார்கள், கோர்ட் விசாரிக்கும் பட்சத்தில் இந்த 2 லூப் ஹோல்ஸ் ஏன் இருக்குது அப்படிங்கிறதே நிச்சயமாக விசாரிப்பாங்க. விசாரிக்கும் பொழுது ஒருவேளை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தொடர்ந்து ஆன் ரிப்பீட்டட் கால், சார் மதில் சவர்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது, இதெல்லாம் சரி சுத்தம் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், இவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு சொல்லிட்டு இவர் பட்ஜெட்டிங்லாம் கொடுத்து அரசாங்கம் அதை வந்து நிர்ணயம் செய்யவில்லையா, இல்லை இவர் பட்ஜெட்டிங்கே கொடுக்காமல் இருந்திருக்கிறாரா அப்படிங்கிறதை கோர்ட் விசாரிக்கும். சிசிடிவி கேமரா சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதை ஏன் அவர் கண்காணிக்கவில்லை? ஏன்னா சிசிடிவி கேமராவுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் உள்ளதாக இருக்கும். ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் பார்த்துட்டு இருப்பார். அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார், சார் 56 கேமரா வேலை செய்ய சொல்லியிருந்திருப்பார். அவன் 56 கேமரா வேலை செய்யலை அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகும் அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு பணம் அலோகேட் பண்ணாமல் இருந்துட்டாங்களா அப்படிங்கிற விஷயமெல்லாம் வெளியே வரும் மக்களே. இதெல்லாம் வெளியே வந்துச்சுனால் ஆட்டோமேட்டிக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவோடைய ஹெட்டோ இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குற அந்த ஒரு பர்சனும் இதில் கண்டிப்பாக ஒரு எஃப்ஐஆர் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னால் இதெல்லாம் வந்து நெக்லிஜென்ஸ். ஏன்னா அங்கே உள்ள பசங்க தனக்கு சேஃப்டி இருக்கும்னு நினச்சி உள்ளே படிக்குதுங்க அப்படின்னால் அந்த சேஃப்டியை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை எல்லாத்துக்கும் சீஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் வர முடியாது மக்களே. எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு போலீஸ் பந்தோபஸ்து போட முடியாது. ஸோ எந்தெந்த ப்ரெமிசஸில் அவங்க இருக்கிறாங்களோ அந்தந்த ப்ரெமிசஸில் அவர்கள் தான் அவங்களுடைய பாதுகாப்பை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ப்ரெமிசஸோடைய தலைமைன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கனால் அவர் தான் இதுக்கான தலைமையை ஏற்று நடந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த தலைமையில் அவர் மிஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது. இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம அடுத்த கேள்வி கேட்கலாம், சார் இப்போ அப்படி ஒரு கும்பிட்டு இடம் ஒன்று இருக்குதுங்க, இப்போது அந்த அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு 11 கேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ரைட், நல்லது. அந்த 11 கேட்டில் மட்டும்தான் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்களா, இல்லை மொத்தம் செக்யூரிட்டிஸ் இருக்க மாட்டாங்கன்ற கேள்வி நமக்கு இருக்கும் மக்களே. அதற்கும் என்ன விடைன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய, டெக்ஸ்கோனா வந்து நாட் அ ப்ரைவேட் திங் மக்களே, இதுக்கு வந்து தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமிஷன் ரேங்க், நான் கமிஷன் ரேங்க் 2 ரேங்கிங் இருக்கும். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸை பொறுத்தளவுக்கு, டிஃபென்ஸை பொறுத்தளவுக்கு. நான் கமிஷன் ரேங்க் அப்படின்னால் ஹவில்தார் மேஜர், சுபேதார்னு சொல்லக்கூடிய அந்த ஜவான் கேட்டில் இருப்பாங்க. அதாவது நமக்கு வந்து போலீஸை சொல்ல போகணும் அப்படின்னால் சப் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிளாக உள்ளே என்ட்ராகி உங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் ஆகி அதற்கப்புறம் வந்து எஸ்எஸ்ஐ ஆகி எஸ்ஐ ஆகி இப்படி தான் போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ஹைரார்க்கி தான் வந்து நான் கமிஷன் ரேங்கிங் சொல்லுவாங்க டிஃபென்ஸை பொறுத்தளவுக்கு. அந்த நான் கமிஷன் ரேங்கிங்கில் இருக்கவங்க, சிஆர்பிஎஃப்பில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய சர்வீஸ் அங்கே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க அடுத்த என்ன வேலைன்னு இருக்கும். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் வந்து அவங்களுக்கு பென்ஷன் வந்தாலுமே
அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே வேலை பார்த்துட்டு வந்தவங்க இங்கே சும்மா உட்காந்து சும்மா சம்பளம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்க அவங்களுக்கு பிடிக்காது. ஏதாவது வேலை பார்க்க ஆசைப்படுவாங்க. அப்படி தான் நீங்கள் பார்த்தாலும் தெரியும், எல்லா பேங்க்ஸ்லேயும் நிறைய பேங்க்ஸில் பாருங்கள், அவங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருப்பார், அவர் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருப்பார். ஸோ அவர் வந்து ஏதாவது ஹவில்தாரோ சுபேதாரோ ஏதாவது ஒரு ரேங்கிங் இருந்திருப்பார் ஆர்மியில். ஸோ அந்த மாதிரி நான் கமிஷன் ரேங்கிங்கில் வந்து வெளியே வரவங்க இங்கே வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் கார்பரேஷன் லிமிடெடில் போய் சேர்ந்துட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸாக பல இடங்களில் பல கவர்மெண்ட் சார்ந்த நிறுவனங்கள்லையும் ப்ளஸ் கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸ்லேயும் வந்து அவங்க செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கும், தற்காப்பு கலை தெரிஞ்சிருக்கும், ஃபயரிங் தெரிஞ்சிருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தேவைப்படும் இடங்களில் தே வில் பி அன் ஆர்ம்டு செக்யூரிட்டி ஆல்சோ. அப்படி இங்கே வந்து இந்த டெக்ஸ்கோன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு செக்யூரிட்டி கார்பரேஷன் லிமிடெட், எக்ஸ் சர்வீஸ் மேன் செக்யூரிட்டி கார்பரேஷன் லிமிடெட் தான் வந்து இங்கே பந்தோபஸ்து இருக்காங்க. செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க எப்படி ஷிஃப்ட் போகிறாங்கன்னு பாருங்களேன். மொத்தம் 140 பேர் இருந்திருக்காங்க மக்களே. 140 பேரில் 49 பேர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், அடுத்து செகண்ட் ஷிஃப்ட் 49 பேர், நைட் ஷிஃப்ட்டு 42 பேர். ஸோ 49 49 42 அப்படிங்கிற மாதிரி 140 பேர் இங்கே செக்யூரிட்டி ஒர்க் பார்க்குறாங்க. இப்போ 140 பேர் செக்யூரிட்டி பார்க்குறாங்கனால் இவர்கள் என்ன பணி செய்கிறார்கள் அப்படிங்கிறதையும் கோர்ட் விசாரிக்கும். ஒரு அங்கங்கே செக்யூரிட்டி பூத் இருந்து செக்யூரிட்டி பூத்தில் உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க வேலையா, இல்லை டோட்டலாக அந்த எண்ட் டு எண்ட் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் ரவுண்ட்ஸ் நடந்து போயிட்டே இருப்பாங்களா? ஏன்னால் செக்யூரிட்டி கேமரா வேலை செய்யுது, செக்யூரிட்டி என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இந்த விஷயத்தையும் கோர்ட் விசாரிக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னால் ஒரு செக்யூரிட்டி கிட்டத்தட்ட வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு இரவு 7:45 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 7:45 மணிலேருந்து அந்த இடத்துல சம்பவம் முடிகின்ற வரையில் ஒரு செக்யூரிட்டி கூட அங்கே ரவுண்ட்ஸ் வந்திருந்தாங்கனால் கண்டிப்பாக பார்த்து யார் பண்ணி என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவுமே கேட்காமல் இருந்திருக்கு அப்படின்னா இப்போ செக்யூரிட்டியோடைய இங்கே மேஜர் ஒர்க் என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் சுவோமோட்டோ கேஸில் கோர்ட் விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் மக்கள். இந்த 3 விஷயங்கள் நாம் இங்கே பதிவு பண்ண நினைக்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அட்மின் நெக்லிஜென்ஸும் இந்த சம்பவம் நடந்ததற்கு ஒரு காரணமாக தெரிகிறது. அது என்ன தெரிகிறதுனா இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கப்பட வேண்டும். தவிர்த்திருக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த நெக்லிஜென்ஸும் ஒரு பொறுப்புன்னு நம்ம பார்க்கின்றோம். ஸோ இதற்கும் சுவோமோட்டோ கேஸில் அண்ணா யூனிவர்சிட்டி மேலே அந்த அட்மின் மேலே இதனை விசாரித்து கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்க எதிர்பார்க்கலாம். ஒன்று. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மக்களே, ஜென்ரலாக இந்த வழக்கில் நேற்று என்ன பரபரப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு. எஃப்ஐஆர் காப்பியே இமேஜாக லீக் ஆச்சு. இது எப்படி லீக் ஆச்சுன்றது மிகப்பெரிய ஆச்சரியம். ஏனென்றால் எஃப்ஐஆர் காப்பி ஜென்ரலாக வந்து விமன் ஹராஸ்மெண்ட்டு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ், ரேப் கேஸ்லாம் வந்து எஃப்ஐஆர் காப்பி வெளியே விடவே மாட்டாங்க, ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆகிருப்பதற்கு 2 காரணம் அருண் ஐபிஎஸ் சொல்கிறார். ஒன்று காரணம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெட்டிஷனுக்கு ஒரு காப்பி கொடுப்போங்க, கம்ப்ளைண்ட் அவங்க தான். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பியை அவங்க யாருக்காவது வாட்ஸ்அப் பண்ணி அது வெளியே எங்கேயாச்சும் பரப்பப்பட்டுருச்சா நமக்கு தெரியல. செகண்டு, இது ஜென்ரலாக இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டதுமே வந்து டேட்டாபேஸை ஏற்றுவாங்க, ஏற்றிட்டு டீஃபால்ட்டாகவே ரேப் கேஸு செக்ஷன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறார். என்னென்ன செக்ஷன் போடப்பட்டிருக்கோ அந்த செக்ஷன்ஸின் அடிப்படையில் அந்த செக்ஷன்ஸை சாஃப்ட்வேரே அனலைஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணுறோம். வெளியில் உள்ள யாருமே அந்த எஃப்ஐஆர் காப்பியை டவுன்லோட் பண்ணி படிக்க முடியாத அளவுக்கு அதை வந்து பிளாக் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது ஒருவேளை சாஃப்ட்வேர் இஷ்யூவாக சில மணி நேரங்கள் அது வந்து பிளாக் பண்ணாமல் இருந்து அந்த அன்பிளாக்கில் இருந்த சமயத்தில் டவுன்லோட் பண்ணி யாராவது பரப்பிட்டாங்களா அப்படிங்கிறது தெரில அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, ஒரு விஷயம் பார்க்க வேண்டும். அதாவது இந்த இடத்துல ஏன் எஃப்ஐஆர் காப்பியை பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைனண்ட் என்ன எழுதுகிறாங்களோ கம்மா ஃபுல் ஸ்டாப் முதல் கொண்டு மாறாமல் அதை அப்படியே எஃப்ஐஆரில் போட்டுருவாங்க. ஸோ இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரில் வந்து மாற்றி எழுதுவாங்க அப்படிங்கிறது கிடையாது ஃபஸ்ட். அப்போது இந்த கம்ப்ளைனண்ட் இந்த இடத்துல லெட்ஸ் டேக் இந்த கேஸில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த வழக்கில் அந்த பெண்ணை அந்த ஞானசேகர் அப்படிங்கிறவன் என்னெல்லாம் செஞ்சான், என்னெல்லாம் பண்ணான், என்னெல்லாம் பேசினா, அதுக்கு இந்த பெண் என்னென்ன பேசினாங்க, அவன் என்ன ஆக்டிவிட்டி பண்ணான் அப்படிங்கிற மொத்தத்தையும் அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விஷயம் வெளியில் பரவுச்சு, வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னால் அந்த பெண் ஸ்டில் அ சர்வைவர். இன்ஃபேக்ட் நிர்பயா வழக்கை பொறுத்தளவுக்கு நிர்பயா அப்படிங்கிற பெயரே உண்மை கிடையாது. அந்த பொண்ணுடைய பெயரும் வேறு, அந்த பொண்ணுடைய உருவ அமைப்பும் வேறு, அந்த பொண்ணுடைய எஃப்ஐஆர் வெளியே வராமலே பார்த்துக்கிட்டாங்க. அதுலேயும் மீறி சில ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் ஏன்னா அந்த பப்ளிக்கு தெரியணுன்றதுக்காக
சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் வெளியே சொன்னாங்க. அந்த கம்பி எடுத்து பிறப்புறுப்பில் குத்தி பண்ணான்ற மாதிரிலாம் வந்து வெளியே சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி விஷயங்கள் மட்டும் வெளியே விட்டாங்க. மற்றபடி அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வரவே இல்லை மக்களே. அது கோர்ட் வரைக்கும், ஸ்டேஷன் வரைக்கும், கம்ப்ளைண்ட் வரைக்கும் மட்டும் தான் இருந்துச்சு பார்த்துக்கிட்டாங்க. அந்த பேரோட வெளியே வராமல் போச்சு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஏனென்றால் ஷீ இஸ் ஸ்டில் அ சர்வைவர், அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுனால் இது வந்து அவங்க அடுத்தது அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு, எங்கே போனாலும் லீட் பண்ணுறதுக்கும், எங்கே போனாலும் அவங்க வந்து வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் சுற்றி உள்ள சமுதாயம் அவங்களுக்கு வந்து குத்தி பேசிடக்கூடாது, ஜாட பேசிடக்கூடாது அப்படிங்கிறதே பார்க்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, இந்த விஷயத்தில் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க பெண் அதை அதை வந்து ஓவர் கம் பண்ணணும். ஷாஸ்ட் ஓவர் கம் தட். அப்புறமா அவங்க வேறு வாழ்க்கை இருக்குதுன்னு பார்க்கணும். கவுன்சிலிங் கொடுக்கப்படுகின்றன. அவள் கொடுத்து அந்த பொண்ணு மீண்டு வரப்போ சுற்றி உள்ள சமுதாயம் ஞாபகப்படுத்தும் விதமாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் பெண்ணுடைய மானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள எஃப்ஐஆர்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இதை பற்றி பேசாதீர்கள் அப்படிங்கிறாங்க. யோசித்து பாருங்கள் மக்களே, இப்போ இந்த விஷயம் மீடியா லீக் ஆகுது. என்றைக்கு திறந்து பார்த்தாலும் இந்த பெண்ணுடைய அவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதில் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு, விவாதிக்கப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு அப்படின்னால் அந்த பெண்ணிற்கு இதனை ஓவர் கம் பண்ணுறதே கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் அதை வந்து பேசாதீங்க அப்படிங்கிற சட்டப்படி ரூல் போட்டிருக்கிறாங்க மக்களே. இப்போது இந்த அவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதை நாம் படிப்பதற்கு நேர்ந்தது த்ரூ அ சோர்ஸ். இதை படித்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே சொல்கிற மக்களே, இதை விட மிகப்பெரிய, அதாவது நிர்பயா வழக்கில் மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கின்றது. அண்ட் ஷீ இஸ் டெட். அது வேறு கதை. ஆஸ் அ சர்வைவராக இந்த பொண்ணு அண்டர்கோ பண்ண அந்த ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் அதோடைய அவுட்கம்மாக வந்த ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய மனசை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதில் படிக்கிற நமக்கே அப்படி இருக்குன்னால் அங்கே வந்து அண்டர்கோ பண்ண அந்த பெண்ணிற்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஒரு டியூரேஷன் ஆஃப் டைமில் அப்படிங்கிறது யோசித்து பார்க்கவே முடியல மக்களே. இந்த இடத்துல நான் என்ன ஒரு விஷயம் நமக்கு தோணுச்சு அப்படின்னால், நமக்கு ஃபஸ்ட்டு கோவம் வந்தது அந்த பையன் மேலே தான். அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பையன் கிட்டத்தட்ட வந்து 4th இயர் படிக்கிறாரு. அடுத்தது இப்போ இன்ஜினியரிங்லாம் பண்ணி இன்ஜினியரிங் முடிக்க போகிறாரு. ஃபைனல் இயர் இருப்பார் இன்ஜினியரிங்கில். 4th இயர் படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு குறைஞ்சபட்சம் 22-23 வயசு இருக்கும். ஒரு 22-23 வயசு இருக்கக்கூடிய பையனுக்கு இந்த தைரியம் கூட இல்லையா? அப்போ இந்த பையனை நம்பிலாம் ஒரு பொண்ணு வந்து பேச வராங்க, தனியாக பேச வராங்க அப்படிங்கிறதுல அந்த பையன் இவ்வளோ கோழையாக இருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய கோபம் வந்தது. ஏன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்கலாம். அவரை ஃபஸ்ட்டு அனுப்பிடுறாங்க. அப்போது அவர் போனதுக்கு பிறகு தான் இந்த பொண்ணை வந்து அவன் ஹராஸ் பண்ணுறான். அப்படின்னால் அந்த இந்த பாய் ஃப்ரெண்டு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன், அது வந்து ஒரு காடு மாதிரி ஏரியா அப்படிங்கிறானால் கல் இருக்கும். கல் எடுத்துன்னு விட்டுருக்கலாம், மண்டை மேலே விட்டுருக்காங்க, நினச்சது மேலே. இவங்க எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த க்ரைம் பண்ணுறவனுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும். இப்போ நாளைக்கு யோசிச்சு பாருங்க மக்களே, அதாவது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கலாம், இதெல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், என் படிப்பு போயிடும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அந்த பையன். இப்போ வெளியே தெரியாமலா போயிடுச்சு? படிப்பு போயிடுச்சா இப்போது அப்படின்ற கேள்வி இருக்குது. வெளியே தெரிஞ்சிச்சு, எல்லாருக்குமே விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு தான். இப்போ என்ன ஆகிடுச்சு உனக்கு அப்படின்ற கேள்வி இருக்குது. அந்த அவர்மெண்ட்ஸை படிக்கும்போது நமக்கு தோணுன விஷயம், அந்த பொண்ணு அந்த அண்டர்கோ பண்ண அந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டை தவிர்த்திருப்பதற்கு நிறைய வழிகள் இருந்தது அந்த சமயத்தில். அந்த வழிகள் எதையுமே வந்து ஃபாலோ பண்ண விட்டாங்களேன்றது ஒரு ஆதங்கம் இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் நெக்லிஜென்ஸ், தட் இஸ் கம்ப்ளீட்லி irresistible. இதெல்லாம் வந்து ரெகுலராக பார்த்துருக்க வேண்டும். மன்னிக்க முடியாத விஷயம் இது. அடுத்தது அந்த சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 2 நபர்கள், அந்த பாதிக்கப்பட்ட மாணவி, அந்த பாய் ஃப்ரெண்ட். யோசிச்சு பாருங்கள் மக்களே, 2 பேர் பலம். அவன் ஒருத்தன் தான் வந்திருக்கான். 2 பேர் சேர்ந்து அவனை வந்து அடிச்சிருக்கலாம். ஒன்று விட்டுருக்கலாம், பலாருன்னு ஒரு அறை விட்டுருக்கலாம். அவன் திருப்பி அடிப்பான். என்ன ஆகிடும்? செத்தா போகிறோம், பரவாயில்ல பார்த்துக்கலாம், திருப்பி அடிப்போம். அது இருந்திருக்கலாம். பேனா ஒன்று போதும். நான் வந்து இங்கே ஐ நாட் ப்ரொபகேட்டிங் வயலன்ஸ் மக்களே, பட் இந்த பெண்ணிற்கு அவங்களுடைய மானத்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பங்கம் ஏற்படுது அப்படின்னால், காந்தியடிகள் சொல்லியிருக்கார், ஒரு பெண்ணுடைய மானத்திற்கு பிரச்சனை வருது அப்படின்னால் உங்கள் நகங்களையும் உங்கள் பற்களையும் ஆயுதமாக பயன்படுத்துங்கள், சட்டம் உங்களை தண்டிப்பது கிடையாதுன்னு சொல்கிறார். அந்த பொண்ணு அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு மாரல் சப்போர்ட் வேணும்.
அந்த பையன் நம்பி தான் அந்த பொண்ணு வந்து பேச வந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த பையன்தான் அந்த மாரல் சப்போர்ட்டாக இருந்திருக்க வேண்டும். அவன் எவ்வளோ பேராலும் வந்துட்டு போயிட்டோம், கல் இருந்திருக்கும், கழுத்து அடிச்சிருக்கலாம். ஒரு பையன் பெல்ட்டு போட்டிருப்பான், பெல்ட்டை விட மிகப்பெரிய ஆயுதம் எதுவுமே கிடையாது, பெல்ட் எடுத்து அவன் அடிச்சிருக்கலாம். பேனா இருந்திருக்கும், பேனா வச்சு குத்திருக்கலாம். நீ ஃபோர்ஸாக 10 குத்துப்பா, 3 குத்து அந்த பேனா வச்சு அவன் ரத்தம் வர வச்சுருக்காது, ரத்தத்தை பார்த்தா அவன் விட மாட்டான். நீ கத்தியிருக்கலாம், எடுத்து 100 கால் பண்ணி நீ சும்மா ஃபோன் எடுத்து பேசியிருக்கலாம், பயந்துருப்பான் அவன். அது ஃபோன் ரிங் ஆகலை, எடுத்து பேச இங்கே வாடா இங்கே வாங்கடா இங்கே உள்ளே பூந்துக்கலாம் பாடுறா அப்படின்னா அவன் பயந்து ஓடி இருப்பான். இது எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே அவங்க முன்னெடுத்து கொண்டு போகாமல் அந்த பையன் அனுப்பப்பட்ட பிறகு அந்த பையன் போயிட்டான் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு மக்களே. சரி, போனதுக்கு பிறகாத அவங்க எதாவது பண்ணியிருக்கலாமான்னு அதுவும் பண்ணாமல் விட்டுட்டான். அப்போ இந்த பொண்ணுக்கு ஏன்னா அந்த அவர்மெண்ட்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு எவ்வளோ மனசு யோசிச்சிருக்கும். இப்போது அவன் பாய் ஃப்ரெண்ட் போயிட்டான், ஆளை கூப்பிட்டு வருவான், அவனை காப்பாற்றிடுவாங்கன்னு எவ்வளோ ஏங்கியிருக்கும் அந்த பொண்ணுடைய மனசு அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அந்த பையனும் பொண்ணும் சேர்ந்திருந்தால் இந்த ஞானசேகரனை விரட்டியிருக்கலாம், அவனை ரத்தம் அளவுக்கு ஓட விட்டுருக்கலாம், அவனை தெரித்து ஓட விட்டுருக்கலாம். நாளைக்கு யாராவது வந்தால் கூட தம்பி நீ எடுப்பா உள்ளே வந்த நீ யார் மூலம் கேட்டிருப்பாங்க, அவன் பெருசாக மாட்டியிருப்பான். ஸோ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, இந்த எந்த ஆப்ஷனுமே அவன் கடைப்பிடிக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது வருத்தமாக இருந்தது மக்களே. ஸோ இதுதான் நம்ம இங்கே முக்கியமாக இங்கே வந்து சொல்ல விரும்புகிறோம். அது அந்த வயசில் வரக்கூடிய அந்த ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு அன்பாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து யாருமே தடுக்க முடியாத விஷயங்கள் தான். ஆனால் ஒரு பையன் நம்பி ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னால் அந்த பையன் தான் அந்த முழு பொறுப்பு அந்த பொண்ணு எடுத்துக்கிறாங்க அப்படின்னால் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமாக தெரியவில்லை. அப்படி சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னால் எதிர்த்து போட தெரிந்து கொள்ளுங்கள், பயந்து ஓடாதீங்க, உங்களை யாரும் ஒன்றும் பண்ணுற முடியாது. நீங்கள் ஞானசேகரனை கொலையே பண்ணியிருந்தாலும் உங்களை எஃப்ஐஆர் போட்டிருக்க மாட்டாங்க. தற்காப்பு கொலை IPC 100 இருக்குது, உங்களை வெளியே விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் உள்ளார பயப்படுவான், காம்பவுண்ட் முடியுமா. ஒரு பெல்ட் எடுத்து நீங்கள் அடி அடிச்சிருந்தீங்கன்னா அவன் பயந்துருப்பான். எதிர்க்கிற வரைக்கும் தான் அவனுக்கு தைரியம் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் எதிர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவன் பயப்பட ஆரம்பிப்பான். ஏன்னா அவனுக்கு என்னென்ன சப்கான்ஷியஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் உள்ளே வந்திருக்கோம், அவங்க இடத்துல இருக்கிறாங்க, நம்ம தான் உள்ளே வந்திருக்கோன்ற ஒரு பயம் இருக்கும். ஆள் வந்துட போகிறாங்க, நம்மளை பிடிச்சிட போகிறாங்க, போலீஸ் பிடிச்ச போகிறன்ற பயம் இருந்திருக்கும். இது எதுவுமே செய்யாமல் அந்த பையனும் விட்டுட்டு போனது, அவன் 1000 பயமுறுத்திட்டோங்க. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீடியோ எடுத்திருக்கான், அந்த 2 பேரையும் எடுத்து பயமுறுத்திருக்கிறான். என்ன பயமுறுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரு வீடியோ எடுத்துட்டேன், உங்கள் மேடம் இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லியிருந்திருக்கான். என்ன சொல்லியிருக்கலாம், நீங்கள் பண்ணுறான்னு சொல்லியிருந்துருங்க. இன்ஃபார்ம் பண்ண போறியா பண்ணு, 2 பேர் மேட்ச்சு தானே பண்ணுறா படம் சொல்லியிருந்துருக்கலாம். நீங்கள் அதுக்கு பயந்து அந்த பையன் வந்து அந்த பயந்ததுக்கு அந்த மேட்டருக்கு பயந்து போயிட்டான் அப்படிங்கிறதுலாம் ஏற்றுக்க முடியாத விஷயமாக தெரிகிறது மக்களே. இனிமேலாவது இந்த காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களை ஹராஸ் பண்ணுறான் அப்படின்னால் எதிர்த்து போட கற்றுக்கொள்ளுங்கள். மேக் யூஸ் ஆஃப் ஆல் த அவைலபிலிட்டிஸ், பெல்ட்டு, பேனா, நகம், பல்லு, நிறைய விஷயம் இருக்குது. துப்பட்டாவோட பெரிய ஆயுதம் எதுவுமே கிடையாது. ஏன்னா யூஸ் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் போராடுங்க, ஃபைட் பண்ணுங்கள். அந்த பெண்ணும் அந்த பாய் ஃப்ரெண்டும் இப்போ ஃபைட் பண்ணுறது ஓகே, இப்போ ஃபைட் பண்ணுறதை விட நீங்கள் அப்போ ஃபைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய வீரத்தை பார்த்துருப்பான், உங்களுக்கும் ஒரு கெத்தாக இருந்திருக்கும். பரவாயில்லப்பா, நம்ம எதிர்த்து நம்மளை ஒருத்தவங்க வந்தானா நம்ம எதிர்க்க முடியலன்ற கெத்து இருந்திருக்கும். ஆனால் அவன் பயந்து ஓடி இருப்பான். சில சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். தவிர்க்கப்பட வேண்டிய சம்பவங்களுக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும்ன்ற சொல்லிக்க விரும்புகிற மக்களே. ஸோ இப்போ பேசியிருக்க இந்த சமயத்தில் 2:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கோர்ட்டு ஹியரிங் போயிட்டுருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், ஞானசேகரனை பற்றி சில விஷயம் கேள்விப்பட்டோம். என்ன பார்த்தீங்கன்னா, கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் தெருவில் தான் வீடு இருக்கிறது. 3 அடுக்கு வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பெரிய கார் பார்க்கிங் மாதிரி இருக்குது. அந்த ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெக்ஸா இருக்குது. ஸோ பிரியாணி டெக்ஸாவில் வந்து பிரியாணி பண்ணுறது தான் அவன் தொழில். மொத்தம் 3 கடை வச்சுருந்துருக்கிறான். ஸோ ஹீ ப்ரிப்பேர்ஸ் பீஃப் பிரியாணி அண்ட் திமுகவுடைய சில ஃபங்க்ஷன்ஸுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணி கொடுக்குறான் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பெறுகின்றன. மாசுப்ரமணியன் அவர்களுடைய சைதாப்பேட்டில் வரக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு அவன் பண்ணி கொடுத்துட்ருக்கான தகவல் கிடைக்கப்பெறுகின்றன. அண்ட் ஹி ஹாஸ் 3 wives ஆல்சோ. அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து ஏதோ சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒய்ஃபு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறாங்க, தேர்ட் ஒய்ஃபு செகண்ட் ஃப்ளோர் இருக்கிறாங்க.
அதே மாதிரி இவனுக்கு வந்து மொத்தம் 3 குழந்தைங்க இருக்குது. அதில் ஒரு பொண்ணுன்னு சொல்கிறாங்க. மூத்த மனைவிக்கு ஒரு பொண்ணு, 2வது மனைவிக்கு 2 பசங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணுக்கு வயது 13. ஸோ 13 வயசு பொண்ணு வச்சுருக்கிறவன் தான் இந்த தப்பை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிகிறது. அண்டு ஒன் மோர் திங் நான் போனது சொல்லியிருப்பேன் மக்களே, அதை முன்கூட்டியே அவங்க தப்பு பண்ணிருக்கான்ற மாதிரி தகவல் கிடைக்கப்பெற்றது. பட் சென்னை ரீஜியனுக்குள்ளே சென்னை கிரேட்டர் சென்னை போலீஸ் சிசிபியில் வந்து எந்த தப்பும் அவன் வந்து வேறு ஒரு பெண்ணுக்கு எழுத்ததாக தெரியவில்லைன்னு சொல்கிறாங்க. அண்டு மகாபலிபுரத்தில் இதே மாதிரி போனப்போ லவ்வர்ஸ் மாரி இருந்த சமயத்தில் வீடியோ எடுத்து மிரட்டி அவன் தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கின்றன. இந்த ஹியர்சிய தகவல் தான், அது உறுதிப்படுத்தப்படாத தகவலாக தெரிகின்றது. அண்ட் மோரோவர் இவன் வந்து ஒரு பெரிய ஒரு திருட்டு பழக்கமுடையவனாக இருக்கிறான். 2014 என்னோட மெயின் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்குன்னு சொல்கிறாங்க. 2019 வரைக்கும் மெயின் ஆக்டிவிட்டி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 5 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவன் மீது மொத்தம் 20 வழக்கு இருந்திருக்கிறது கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் மட்டுமே. 20 வழக்கும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பிரேக்கிங், தெஃப்ட்டு, ராபரி, இது 3 தான். மற்றபடி எந்த பெண்ணிடம் தப்பாக நடந்து கொண்டதாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இங்கே தெரிகிறது மக்களே. ஸோ 2023 ஒரு பெட் கிளினிக்கில் வந்து இதை பிரச்சனை பண்ணி அதை வந்து 100 கால் போயிட்டு 100 கால் மூலியமாக அது வந்து வான் பண்ணி விட்டுருக்குறாங்க அப்படின்னு தகவல் சொல்லப்படுகின்றது. அண்டு ரீசெண்டாக ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து அவனோட ஏரியாவில் கார் பார்க் பண்ணிட்டு ஸ்கூலில் பையனை கூட்டுற போயிருந்திருக்கார். அந்த பையனை கூட்டுற போகிறப்போ இவன் வந்து அந்த நபர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான். அது வந்து 100 கால் பண்ணி போலீஸ் கேஸ் ஆகிருக்கு. ஸ்டேஷனில் வந்து இவன் பிரச்சனை பண்ணால் கொஞ்சம் உட்கார வச்சுருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு திமுக பிரமுகர் ஒரு ஃபோன் போட்டு சொன்னதுனால இவனை ஒட்டிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பெறுகின்றன. ஸோ இவனுக்கும் திமுகவுடைய ஏதோ ஒரு பிரமுகருக்கும் ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிறது தெரிகிறது. ஸோ இதனால் வந்து திமுக கவர்மெண்ட்டில் உள்ள அத்தனை பேருமே இவங்க லிங்க்கில் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் திமுகவில் சைதாப்பேட் ரீஜியனில் உள்ள ஒரு நபருக்கும் இவருக்கும் க்ளோஸ் லிங்க் இருந்திருக்கிறது. ஏன்னால் இவர் எங்கேயாவது போலீஸில் மாட்டினா இவனுக்காக பரிந்துரைக்கிறதுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறதுக்குன்னு அவர் இருந்திருக்கார். அந்த நபர் யார் அப்படிங்கிறது வெளியே வராமல் இருக்கிறது மக்களே. ஸோ அந்த நபர் யாரும் கண்டுபிடிச்சால், ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இவர் வந்து சார்ன்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க. 2 ஆஸ்பெக்டில் பார்க்குறாங்க. ஒரு ஆஸ்பெக்ட் என்ன சொல்கிறாங்கனால், அவன் வந்து சும்மா அவன் உள்ளே போய் இந்த விஷயத்தை பண்ணும் பொழுதே ஃபோனை வந்து பிளெயின் மோடில் போட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோனை பிளெயின் மோடில் போட்டு தான் இந்த வேலையை ஃபுல்லாக பார்த்துருக்கான் அப்படின்னும், ஒருவேளை அந்த பொண்ணை பயமுறுத்தது கூட அவன் சும்மா எடுத்து ஃபோன் பேசுகிற மாதிரி பவலா காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய அவமர்ஸ் வச்சு பேருக்கு அருண் போய் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவன் சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்னால், சார் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தை இருக்குது. அந்த சார் யார் அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ இவன் ஒவ்வொரு முறையும் காவல்துறையில் மாட்டும் பொழுது இவனுக்கு வந்து பரிந்துரை பண்ணி ஃபோன் பண்ணக்கூடிய அந்த திமுக பிரமுகர் தான் அந்த சாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பெருத்து இருக்கிறது. இப்போ இது எல்லாமே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நம்ம தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது மக்களே. ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவன் ரொம்ப ஈஸியாக அந்த ஒரு மதில் சுவரை ஜம்ப் பண்ணி கிராஸ் பண்ணி உள்ளே போய் இந்த இடத்துல ஒரு ஃபுல்லாக டென்சி ஃபாரஸ்ட்டாக இருக்கும், இங்கே யாரும் பெருசாக வரமாட்டாங்க அப்படின்லாம் எப்படி இவன் தெரிஞ்சிருக்கு அப்போ சந்தேகம் இருக்குது. இப்போது முதல் முறையாக ஒருத்தவங்க உள்ளே வந்து குதிக்கிறான் அப்படின்னால் கேமரா இருக்குமோ, இந்த இடத்துல வந்து பசங்க இருப்பாங்களோ, இந்த இடத்துல செக்யூரிட்டி இருப்பாங்களோன்ற பயம் நமக்குலாம் இருக்கும். ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு இடத்த வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணுறோம்னால யாராவது பார்த்துட போகிறாங்கன்ற பயம் இருக்கும். ஆனால் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு கேம்பஸ்ஸு, அதில் அத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ்ஸு, அத்தனை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய கேம்பஸ்ஸு, இந்த கேம்பஸில் இந்த இடத்துல ஒரு மதில் சுவர் ரொம்ப டவுனாக இருக்கும், இல்லை உடஞ்சிருக்கும். அது உள்ளே ஜம்ப் பண்ணால் அது போய் லீட் பண்ணுறது ஒரு ஃபாரஸ்ட்டை போய் லீட் பண்ணும். அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து பசங்க பொண்ணுங்க பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறலாம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு? அண்ட் எதற்காக உள்ளே வந்திருக்கான், அது அந்த என்ட்ரன்ஸ் ஏன் உள்ளே வந்தான் அவன் அப்படின்ற இத்தனை கேள்வி இருக்கிறது மக்களே. அப்போது ஒருவேளை நமக்கு என்ன சந்தேகம் இருக்குனால், அவனுடைய பிரியாணி கடைக்கு ரெகுலராக வரக்கூடிய யாரோ ஒரு கஸ்டமர் இதை பற்றி பேசியிருக்காங்களா அவங்ககிட்ட. அந்த கஸ்டமர் ஒருவேளை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய 140 பேரில் ஒருத்தவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை உள்ளே வேலை பார்க்குற ஏதாவது ஒருத்தவங்க அவன் கடைக்கு வந்து ரெகுலராக வர கஸ்டமராக இருக்கிறாங்களா. ஏன்னா சைதாப்பேட் ரீஜியன் கோட்டூர்புரத்தில் என்னுடைய வீடு இருக்குது. சைதாப்பேட் ரீஜியனில் உள்ள திமுகவில் இருக்கிற ஒரு பிரமுகர்கிட்ட வந்து இவன் ரொம்ப க்ளோஸாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்களா, ஏன்னால் ஒருவேளை அவர்கள் தான் இதெல்லாம் கூறி சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது மக்களே. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இட் மே கம் அவுட் இன் த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ்.
ஏன்னால் அடுத்த இன்வெஸ்டிகேஷன் வரும்பொழுது இவன் எப்படி ட்ரெஸ் பாஸ் பண்ணுறான், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் ஒரு பெண்ணடி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்கனால், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவனுக்கு இந்த இடத்துக்குள்ளே போனால் இவங்க இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பசங்க பொண்ணுங்க பேசிகிட்டு இருப்பாங்க, இங்கே இப்போ வீடியோ எடுத்து மிரட்டலாம், இந்த மாதிரிலாம் செய்யலாம், அங்கேருந்து கூட்டி இன்னொரு இடத்துக்கு போனோம், அங்கே வந்து பயங்கர இருட்டாக இருக்கும், இதெல்லாம் எப்படி வந்து தெரிஞ்சிச்சு, யார் சொன்னாங்க எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது மக்களே. இந்த சந்தேகத்துக்கெல்லாம் விடை பார்த்தீங்கன்னா இட் மே கம் அவுட் இன் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன். ஞானசேகரனை பொறுத்தளவுக்கு இன்னும் கஷ்டெடுத்து விசாரிக்க போகிறாங்க போலீஸ் சொல்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தெரியக்கூடிய தகவல் இதுவாக இருக்கலாம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.